அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, திருச்செந்தூர் கோவிலுக்கான தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு ஆன்லைனில் டிக்கெட் எப்படி பதிவு செய்யணும் தான் பார்க்க போகிறோம். இதோட அஃபிஷியல் லிங்க் இதான். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி நம்ம டிக்கெட் போடுறோம் தான் ஃபுல்லாக அதில் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் ஆன்மீக சேனலில் தெரிஞ்சுக்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம குரூப் இருக்குது, இணையாதவங்க இணைஞ்சிக்கோங்க. ஆன்மீக செய்திகளை நிறையா தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இதோட அஃபிஷியல் வெப்சைட். ஃபஸ்ட்டு உள்ளே போய்கிட்டு திருக்கோவில் முன்பதிவு சேவைன்னு இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளக்க இந்த மாதிரி டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் டெம்பிள் சர்வீஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், தங்கரக அனுமதி கட்டணம்னு சொல்லிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். டேஷ்போர்டு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஃபுல்லாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மற்ற ரெட் கலரில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு புக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். மற்ற இந்த பிளாங்காக இருக்கிறது ஃபுல்லாக இன்னும் விடாமல் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வர்ற செவ்வாய் 13ஆம் நான் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சும்மா டெமோக்காண்டி சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் புக் பண்ணணும். இப்போ 13 எந்த தேதி உங்களுக்கு நீங்கள் போகிறது தோதாக இருக்கோ அந்த தேதிக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு முன்பதிவு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைடில் எங்கிட்ட ஒரு டாஸ்க் பார் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். இதில் தான் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் சிவகங்கை கொடுத்துக்கிறேன். உங்கள் டோர் நம்பர் எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க. இருப்பிடம் உங்கள் ஊர் பேரை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரை டைப் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிராமமாக மாநகராட்சி எந்த பேர் இருந்தாலும் அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கடைசி அவங்க பின்கோடு நம்பரை இதில் ஜென்ரேட் பண்ணுங்கள். 6 உங்களுக்கு எந்த பின்கோடோ அந்த பின்கோடை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெயில் ஐடி கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக மெயில் ஐடி கொடுக்கணும். ஏன்னா மெயிலுக்கு தான் உங்கள் டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் ஆகும். மெயில் ஐடி கொடுத்த முன்னாடி உங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் அவங்க கண்டிப்பாக டிக்கெட் ரீஃபண்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இந்த ஒரு டிக்கெட்டை வச்சு நீங்கள் 3 பேர் தரிசனம் பார்த்து அந்த தேர் இழுக்க போகலாம். இழுக்க போகிறோட பேரை இதில் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேலா ஃபீமேலான்னு கொடுத்துட்டு நீங்கள் இதுக்கு கட்டணம் பார்த்தீங்கன்னா 2500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கியூஆரை இங்கே ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ் போயிடும். பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தான் நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது தேருக்கு மட்டும், தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. சண்முக அபிஷேகம் மற்ற அந்த 100 ரூபா டிக்கெட் எல்லாம் இது மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்படி வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க, அதில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்றேன். இங்கே போனால் இந்த டாஸ்போர்ட்டில் அக்ரி கொடுத்துக்கோங்க. அக்ரி கொடுத்து சமர்ப்பிக்க அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிரும். போயிட்டு நீங்கள் எந்த பேமெண்ட் கேட்வே சூஸ் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிரும். என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், QR, UPI இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா இந்த QRஐ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு உங்கள் டிக்கெட் உங்கள் மெயிலுக்கு வந்துடும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நேராக கொண்டு நீங்கள் என்னைக்கு போகிறீங்களோ அன்றைக்கி கொண்டு போனீங்கன்னா அங்கே உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. இப்படி தான் நீங்கள் ஆன்லைனில் போடுற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இணைந்துருங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.